ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனலில் நீங்கள் ட்ராவல் வீடியோஸ், பைக் ரைட் வீடியோஸ், அப்புறம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நேற்று நான் அந்த வீடியோ ஜாவா வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு வீடியோ போடும்போது நிறைய பேர் ரொம்ப ஷாக்காக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க. ஒரு சில பேர்லாம் எனக்கு வந்து கால் பண்ணி ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஆனால் உங்களோட சைடில் இருந்தும் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை, என்னோடய சைட்லேருந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. நான் வந்து எப்போயுமே என்ன நடக்குதோ அதை அப்பப்போ அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறேன். அது நல்லதோ கெட்டதோ என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் வந்து அந்த இதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து நேற்று நான் பண்ணதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதை பார்த்து ஜாவாலேருந்து யாராவது சர்வீஸு இதெல்லாம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து கொஞ்சம் நல்லது பண்ணாங்கன்னா அது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு சப்போர்ட் தான். ஓகே, இந்த மாதிரி விஷயத்துக்கு நேற்று நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி சப்போர்ட் கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம வந்து இதை எப்படிலாம் இதை கொண்டு போகலாமோ நம்ம வந்து அந்த மாதிரி இதை வந்து கொண்டு போயிடலாம். ஓகே நண்பா, இன்றைக்கான வீடியோ நான் ஏன் யூடியூப்பில் வந்தேன், எனக்கு இது முன்னாடியே வந்து ஐடியா இருந்துச்சா யூடியூப்பில் வரணுன்ட்டு, இல்லை நான் ஏன் எப்படி வந்தேன், இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு யூடியூப்னால் என்னோடய மைண்டுக்கு எனக்கு தெரிஞ்சது என்னன்னு சொல்லிடுறேன். அந்த டைம், அதாவது காலேஜ் டைம்ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் டைம்ஸில் சுத்தமாக யூடியூப்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. காலேஜ் டைமில் தான் எனக்கு யூடியூப்னால் என்ன ஏதுன்னு சொல்லி ஓரளவு தெரியும். ஓரளவுனா அதுலேயும் நான் வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது நான் சொல்கிறேன். யூடியூப்னால் அந்த மாதிரி மூவிஸு இதெல்லாம் வரும், அதோடய ட்ரெய்லரு, ப்ரோமோ, அப்புறம் சாங்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. இதுக்காக மட்டும்தான் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் இப்படி தான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். சுத்தமாக வந்து ஒன்றுமே தெரியாது. காலேஜ் ஃபைனல் இயர் வரைக்கும் எனக்கு வந்து அந்தளவுக்கு மோஸ்ட்லி எனக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது யூடியூப் பற்றி. யூடியூப்பில் இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வரும், நம்மளே வந்து தனியாக வந்து வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்ஸ் வரும், இந்த ஆடு வந்து ரெவன்யூவாக ஜென்ரேட் ஆகும், அது இதுன்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது யூடியூப்பை பொறுத்தவரை. காப்பரேட்டாக இருக்கட்டும், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது எதுவுமே எனக்கு வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. காலேஜ் ஃபைனல் இயரு அப்போ தான் வந்து பைக் எடுக்கணுன்ற ஒரு ஐடியா ஒன்று வந்து வந்துச்சு. அப்போ ஒரே பைக்கே இல்லை என்கிட்ட. அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வண்டியை எடுக்கலான்னு சொல்லி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனால் ஒரு பெரிய வண்டியை எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்போ அமர்ந்துடுச்சு. அதனால் வந்து டியோ எடுத்தேன். அப்போது அந்த டைமில் டியோ வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு டியோ விட்டுட்டு நம்ம வேறு ஒரு வண்டிக்கு மூவ் ஆகணும் அப்படின்றபோது நான் நிறையா வண்டிஸ்க்கு வந்து நேர்லேயே போய் வந்து இந்த ப்ரௌச்சர்ஸ் வாங்குறது, கொட்டேஷன் வாங்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், அந்த மாதிரி யூடியூப்லேயே நீ வந்து ரிவ்யூ பார்க்க வேண்டியதானே, நீ ஏன் போயிட்டு இப்படிலாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டான். என்னது யூடியூப்பில் ரிவ்யூ பார்க்கலாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அந்த மாதிரிலாம் சொன்னான். யூடியூப்லேயே அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க ஓன் ரிவ்யூஸ்லாம் வந்து போடுவாங்க, நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொன்னான். அதே மாதிரி நான் அப்போ இருந்து தான் நான் வந்து யூடியூப் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் இல்லை. அதுக்கு முன்னாடி நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ்ன்னு பார்த்த ஒரு 2 பேரோட வீடியோ வந்து, ஒன்று செரி ப்ரோவோட வீடியோ, இன்னொன்று வந்து இர்ஃபானோட வீடியோ. பைரவா மூவி அந்த ஸ்டார்டிங்லேருந்து இன்னோவேஷன் ப்ளஸ் இவங்க வீடியோஸையும் நான் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். இது மட்டும்தான் வந்து யூடியூப்பில் வந்து என்னோடய ஹிஸ்ட்ரியிலே வந்து இருக்கும். அந்த டைம்ஸில் ஃபுல்லாகவே வந்து இவங்க 3 பேரோட ஹிஸ்ட்ரி தான் வந்து வீடியோஸ் தான் வந்து ஃபுல்லாக லைனாக வந்து இருக்கும். காலேஜ் முடிச்சாச்சு, பைக் எடுக்க போகிறோன்னு போயாச்சு. ஜாவா பார்த்துட்டோம், ஜாவா புக் பண்ணிட்டோம். சரி, நம்ம அசால்ட்டாக புக் பண்ணிட்டு வந்துட்டோமே, அந்த டெஸ்ட்டுக்கு தானே பண்ணோம். டெஸ்ட்டும் நமக்கு நல்லா இருந்துச்சு. பைக்கோட சர்வீஸ் எப்படி இருக்குது, பைக் ரன்னிங்கில் எப்படி இருக்குது, ஆஃப் ரோடில் எப்படி இருக்குது, மைலேஜ் என்ன, ஹைவேஸில் என்ன ஸ்பீடு போகுது, என்ன டாப் ஸ்பீடு போகுது, என்ன க்ரூசிங் ஸ்பீடு, இது எல்லாத்தையும் நம்ம எப்படா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறையா வந்து ப்ரௌஸ் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் வந்து நிறைய பேர் வந்து ஹிந்தியில் பண்ணியிருந்தாங்க, இங்கிலீஷில் பண்ணியிருந்தாங்க. தமிழில் நம்ம சைடு வந்து யாருமே இல்லை. நான் அந்த டைமில் வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. அந்த டைமில் ஒரு சில பேர் வந்து மற்ற யூடியூபர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து ஜாவா பற்றி வீடியோஸ் போடுறவங்க, அதை ரிவ்யூ எடுக்கிறவங்க, இந்த மாதிரி தான் வந்து இருந்தாங்களே. ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணுறவங்க, இந்த மாதிரி தான் இருந்தாங்க. எனக்கு வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ வேணும், ரிவ்யூ வேணும்னு சொல்லி நான் தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசி வரையும் தேடிக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்குள்ளே பைக்கே வந்து என் கைக்கு கிடச்சிருச்சு. சரி, ஓகே, பைக் வந்து நம்ம கைக்கு வந்து கிடச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் ஏன் நம்மளே வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து நான் இந்த பைக்கில் என்ன ஃபேஸ் பண்ணுறேன்ற நான் ஏன் வந்து யூடியூப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப்பில் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருந்தோம். காலேஜ் டைம்ஸில் தான், செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருந்தோம். அதை நாங்களே வந்து என்னோடய 1+5Tயில் தான் வந்து நான் வந்து எடுத்தோம். அது
செம்ம காமெடியான ஒரு கதை. அதெல்லாம் பற்றி நம்ம வந்து தனியாக பேசலாம். அதை நாங்களே எடுத்து நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணோம். அப்போ தான் வந்து அப்லோட் பண்ணும்போது இது நான் வந்து முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். இது பேர் நான் வந்துச்சு, யாரும் தப்பாக எடுத்துக்காது. என்னடா யூடியூப் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னியே, இப்போ எப்படிடா இதெல்லாம்னு சொல்லி யாரும் நினச்சிக்காதீங்க, சுத்தமாக மறந்துட்டேன். அந்த மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணோம். அப்போ நிறையா வந்து கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறையா சப்போர்ட் வந்துச்சு. இதோட பார்ட்டும் நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம், உங்களோட எஃபோர்ட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் வரும்போது எனக்கு ஒரு நல்ல அந்த ஒரு ஃபீல் வந்து ஒரு நல்ல ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து எனக்கு அந்த டைமில் நான் பைக்கை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது வந்து தோணுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு, சரி நம்ம அந்த ஐடியிலே நம்ம வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சேனலோட பேரை வந்து நான் வந்து தூக்கிட்டு திரும்ப ரீநேம் பண்ணி வேறு ஒரு சேனல் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா நான் என்ன டைட்டில் நான் வந்து வச்சுருந்தேனோ அதே டைட்டிலில் ஏற்கனவே இன்னொரு சேனல் ஒன்று இருந்துச்சு. அதே டைட்டில் இன்னொரு சேனல் வந்து இருக்கும். ஐயோ இது தெரியாமல் நம்ம வந்து சேனல் எல்லாம் க்ரியேட் பண்ணி இது பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நான் என்ன நினச்சேன், அந்த மெயில் ஐடி வந்து எங்கள் பசங்க எல்லாருக்கிட்டேயும் அந்த ஐடி வந்து இருந்துச்சு. அது மூலம் காமனாக நிறைய பப்ளிஷ் ஆகிடுச்சு அந்த மெயில் ஐடி. சரி ஓகே வேணாம், நான் என்னோடய ஐடியிலே நான் வந்து தனியாகவே நம்ம வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம லடாக் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. சரி லடாக் போகிறதுக்காக வீட்டிலலாம் பேசினோன்னே இந்த மாதிரி கேமரா இது வாங்கணும்னு சொன்னோன்னே எங்கள் பெரியப்பா இருந்துக்கிட்டு உடனே வந்து காசு கொடுத்து நீ கேமரா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேமரா கைக்கு வந்துச்சு. வந்தோடனே வந்து வந்த மறு நிமிஷம் வந்து ஓப்பன் பண்ணேன். அடுத்து வந்து உடனே எடுத்துகிட்டு நேராக போகிறேன், வீடியோ எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைக் எடுத்திருக்கோம், நம்ம வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அப்போ தான் நான் போட்டேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு தெரில, என்ன பேசணுன்றது தெரில, எந்த நேரத்தில் எதோ பேசணுன்றது வந்து எனக்கு சுத்தமாக தெரில. சரி ரைட்ரா, உனக்கு என்ன வருதோ நீ பேசுகிறான், உன் மனசுக்கு என்ன தோணுதோ நீ வந்து பேசுகிறான் அப்படின்ட்டு நானே என் மனசை வந்து இது பண்ணிட்டு நான் வந்து அந்த வீடியோ வந்து எடுத்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து லிங்க் ஏதாவது நான் வந்து மேலே ஐ பட்டனில் ஏதாவது கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பதட்டம், அப்படியே என்ன சொல்கிறது, கை காலம் கிடுக்கிட்டு நடுக ஆரம்பிச்சிச்சு. ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் என்ன பண்ணுறான் இவன், கையில் எடுத்து குட்டியாக வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுறானே அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது சிட்டி சைட்லாம் கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். வில்லேஜ் சைட்லாம் ரொம்ப நம்மளை ஒரு மாதிரி உருன்னு பார்ப்பாங்க. நான் வந்து டவுனு வில்லேஜ் தான் நம்ம ஏரியாவை பொறுத்த வரைய ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக பார்த்தாலும் ஐயோ எனக்கு அப்படியே கைலாம் சிவரிங்காது, வாய்ஸ்லாம் இது பண்ணவே இல்லை. ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 வீடியோவுக்கு மேலேயே வந்து நான் வந்து என்னோடய ஃபேஸ் கூட நான் வந்து காட்டல. அந்த வீடியோஸில் வந்து அந்த மொதல் வீடியோவில் வந்து என்னோடய ஃபேஸ் கூட நான் சுத்தமாக காட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். அது அப்போது அப்படி ஒரு காலம். இப்போலாம் வந்து அப்படியே பழகிருச்சுங்க. யாராவது போகிறது, கேமரா எடுக்கிறது, அப்படியே வந்து வாய்க்கு வந்ததை வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து பேசுகிறது. ஆனால் இப்போவும் அப்படி தான் இருக்கேன். அந்த ஒரு விஷயம் ஒன்றும் மாறவே இல்லை. கேமரா எடுத்தேன்னா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே நண்பா. அதுக்கப்புறம் மொதல் வீடியோ போட்டேன், அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணோடனே சரி இந்த வீடியோக்கு என்னடா கமெண்ட்ஸ் வரப்போகுது, என்னடா நினைக்க போகிறானுங்க எல்லோரும் அப்படின்ற போது எல்லாருமே வந்து ரொம்ப 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 வந்து நல்ல சப்போர்ட் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. ரியலி சூப்பர்ரா, நல்லா பண்ணியிருக்க, மொதல் வீடியோ வந்து நல்லா இருக்குது, நீ வந்து தொடர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. சரி அடுத்து நம்ம வண்டி வந்து ஓட்ட நமக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டினேன். மைலேஜ் வீடியோ, டாப் ஸ்பீட் வீடியோ, ஆஃப் ரோடு வீடியோ, போபோ கியர்ஸ், அந்த போபோ கியரோட மொபைல் ஹோல்டரு அந்த வீடியோ, இப்படி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா வந்து போட ஆரம்பித்தேன். போட்டுக்கிட்டு இருந்தேன். சடனாக வந்து லாக்டவுன் போச்சு. எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி மொத்தமாக வந்து அடைச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த மேகமலையெல்லாம் நான் வந்து தனியாக சோலோவாக நான் வந்து போயிட்டு வந்தேன். ஒரு ஒன் டே ட்ரிப்பாக நான் வந்து மேகமலையெல்லாம் நான் வந்து போயிட்டு வந்தேன். நல்ல ஃபீல் இருந்துச்சு. ஜாவாலாம் நான் அந்த பைக்கை என்னமோ நினச்சேன். அந்த மேகமலை ட்ரிப்பு, இந்த ஹில்ஸ்லாம் ஏறும் போது சான்ஸே இல்லை, வண்டி கிழிச்சிருச்சு, தாறுமாறாக இருந்துச்சு. அது தனி விஷயம். அந்த மேகமலை வீடியோலாம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு லாக்டவுன் ஆகிடுச்சு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர்லாம் வந்து அப்போவே என்கிட்ட வந்து ப்ரோ நான் இந்த மாதிரி இது எடுக்கலான்னு இருக்கேன், அது எடுக்கலான்னு இருக்கேன், இந்த பைக் எடுக்கலாமா, அந்த பைக் எடுக்கலாமா ப்ரோ, இந்த பியூசி பற்றி வீடியோ போடுங்க, அந்த எம்பரி வாங்க, டிஜிலாக்கர் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. இப்படி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கவும் என்னடா இது நம்மள்கிட்ட நம்ம என்னடா நம்ம பண்ணணும், நம்மகிட்ட வந்து இத்தனை பேர் வந்து கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சரி இத்தனை பேர் நம்ம நம்பிட்டாங்க, நம்மள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்ட்டு வியூஸ் போதோ என்னவோ அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை, நம்ம போடுறதை போட்டுக்கிட்டே இருப்போம்னு சொல்லி டக்கு அப்படியே அந்த லாக்டவுன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர் முகி மாதிரி டெய்லி விலாக்ஸ்லாம் போட்டேன். டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ டப்புன்னு வீடியோவாக போட்டு தள்ளிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு 150-160 வீடியோக்கு மேலே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்.
அப்படியே போயிடுச்சுங்க. அவ்வளோதான். யூடியூப்பில் எப்படி வந்தேன்னு எனக்கு இப்போவுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. திடீர்னு சடனாக ஏதோ ஒரு பண்ண சொல்லி வந்தாச்சு. அப்படியே நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் சேனல் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலைனாலும் சேனலில் உள்ளவங்க வந்து எனக்காகன்ட்டு இருக்காங்க. அது ஒன்று தான் வந்து முக்கியம். ஏன்னா என்கிட்ட அந்த பைக் இருக்குது, அதுக்காக நான் வந்தேன், இதுக்காக வந்தேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்காக வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து எனக்கு இப்போ வரையே வந்து என் மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்காக நிறைய பேர் வந்து இன்னும் நம்ம சேனலில் வந்து எனக்கு அப்போ இருந்து இப்போ வரையே வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து இருக்காங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் மேக்ஸிமம் என்னால் என்ன முடியுதோ அதை நான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னுமே நிறைய பேர் வந்து நீ வந்து 1.5 வருஷமாக சேனல் நடத்துகிற, 2 வருஷமாக சேனல் நடத்துகிற, இன்னும் உன் சேனல் வந்து இம்ப்ரூவே ஆகலை அப்படின்னா நிறைய பேர் இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது, ஒரு சின்ன மன கஷ்டம் இருக்குது. நம்ம நல்லா தானே பண்ணுறோம், நல்ல கண்டென்ட் தானே நம்ம வந்து கொடுக்குறோம், நல்ல விஷயத்தை தானே நம்ம ஷேர் பண்ணுறோம், ஏன் இந்த அளவுக்கு நமக்கு ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயம் தனிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன சொல்கிறது, இருக்கிற 100 பேராக இருந்தாலும் அந்த 100 பேர் நமக்குன்னு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னும் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் ஜாலியாக வந்து போய்கிட்டுருக்கு, நல்லபடியாக வந்து போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து நம்ம ஏறலாம் பார்க்கும்போது திரும்ப அடுத்த லாக்டவுன் வந்துருச்சு. பார்ப்போம், அந்த லாக்டவுன் முடியட்டும். நம்மளோட ட்ரீம் ரைடை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி முடிச்சிடுவோம். இந்த May 27 நான் வந்து கிளம்ப வேண்டியது, ஆனால் கிளம்ப முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ இருந்தால் நம்ம தான் பண்ண போகிறோம். அதில் எந்த ஒரு தயக்கமே கிடையாது. ஓகே நண்பா, இப்போ கொடுக்குற சப்போர்ட் எனக்கு நீங்கள் எப்போயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடிஞ்சாலும் கொடுங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே நண்பா, see you in the next video. Love you all, take care. எல்லோரும் சேஃபாக இருங்க நண்பா, ரொம்ப சேஃபாக இருங்க ப்ளீஸ்.